ஆத்ம ஆதாயத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு முதல்ல அது ஆசீர்வாதமாக இருக்குது? எத்தனை பேருக்கு ஆத்ம ஆதாயத்தை குறித்து ஒரு உணர்வு இந்த பிரசங்கங்களுக்கு கேட்டதுக்கப்புறம் வந்திருக்கு? அதுக்கே கரங்களை தட்டு, நல்ல கரங்களை தட்டுங்க. ஏன்னா இந்த ஆத்ம ஆதாயன்ற ஒரு விஷயத்த நம்ம அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, அதுக்குள்ளே டீப்பாக போய்க்கிறதும் இல்லை. புரியுதா? அப்போ ஆண்டவர் நமக்கு பிரதானமாக கொடுத்த கட்டளையே என்னது? ஆத்ம ஆதாயம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததனுடைய நோக்கமே என்னது? இழந்து போனது தேட தான். அப்போ நம்ம ஏதோ அந்த ஒரு சப்ஜெக்டே நம்ம அதுக்குள்ளேயே பெருசாக ஒரு டீப்பாக இல்லாமல் ஆண்டவரை போட்டுருக்குறோம், சந்தோஷம். ஆண்டவரை புகழுகிறோம், சந்தோஷம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமே. அப்போ ஆண்டவர் அவருடைய சித்தம் இல்லாமல் சபையில் ஆத்ம ஆதாயத்தை குறித்து பேசு தம்பின்னு அவர் சொல்லவும் மாட்டார். இல்லை ஊழியக்கார அதை என்ன பண்ண மாட்டோம், செய்யவும் மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த ஆத்ம ஆதாயத்தை குறித்த ஒரு பாரமோ ஒரு தாகமோ ஒரு உணர்வும் ஒரு வாஞ்சையும் உங்களையே அறியாமல் ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே கடத்த விரும்புகிறார். ஒரு விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அதில் ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும், அதில் நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கு தான் பிரசங்கம், வேறு ஒன்றும் இல்லை. ஆத்ம ஆதாயம்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துவது. ஆனால் அதை எந்த முறையில், எந்த வழியில், எந்த செயலில், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத தான் பகுதி பகுதியாக ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம தொடர்ச்சியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், என்ன பாப்பா கேட்டுட்ருக்குறோம். ஓகேவா? ஃபைன். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு நாள் கண்டிப்பாக ஆண்டவருக்காக விதைப்பீங்க. ஆமேன். கேட்டது வெறுமையாக போகாது. ரெண்டாவது, கேட்டது உங்களே அறியாமல் என்ன ஆகும் அப்படின்னா, போய் இந்த பிரெயின்லேயோ இந்த சிந்தை மண்டலத்திலையோ இருதயத்திலையோ உங்கள் மனதிலையோ போய் உட்காந்துரும். அந்த விதை விழுந்துருச்சு பாருங்கள். அது ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தம்முடைய ஆவியை ஊற்ற 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 அது உங்களே அறியாமல் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை காண்பீங்க, ஒரு ஆத்மாக்களை குறித்த சத்தியத்தை குறித்த. ஆமென், அல்லேலூயா. அது உண்டாகும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது இருக்கிறத விட இன்னும் நீங்கள் அதிகமாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்புவீர்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன? ஆத்மாவை குறித்து தான் பேச போகிறோம். ஆத்மா ஆதாயகனின் சாக்கு போக்குகள். அந்த ஆத்ம ஆதாயகனின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆத்ம ஆதாயகர் இருக்கார் இல்லையா? இந்த ஆத்ம ஆதாயகர் யாருன்னா, யாரோ யாருக்கோ அப்படி இல்லை, நீங்கள் தான் ஆத்மாவை ஆதாயம் செய்கிற ஆத்ம ஆதாயகர். புரியுதா? அப்போ தலைப்பு என்னன்னா, ஆத்ம ஆதாயகனின் சாக்கு போக்குகள். சாக்கு போக்குனா உங்களுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா? சாக்கு போக்குனா எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. ஏன் மீட்டிங்க்கு வரல, ஏன் ப்ரேயருக்கு வரல, ஏன் ஊழியத்துக்கு வரல அப்படின்னு கேட்டால் நம்ம அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறோம்ல, அதுதான் சாக்கு போக்கு. புரிஞ்சா? யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆத்மா ஆதாயகனுடைய சாக்கு போக்கு இருக்கு இல்லையா, இந்த சாக்கு போக்கு எங்கே இருந்திருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டில் இங்கே ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்கிறாரு, மோசேயிட்ட பேசுகிறாரு. என்னன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். யார்கிட்ட சொல்கிறாரு? யார்கிட்ட பாப்பா சொல்கிறாரு? இப்போ மேட்ரு என்னன்னா, பிரியமானவர்களே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்க மோசே தேவன் என்ன பண்ணாரு? அழைக்கிறார். மோசே என்ன அப்படின்னா, ஒரு 5 சாக்கு சொல்றாரு. என்னது? என்ன சொல்றாரு? அழைக்கும் போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முச்சடியில் இடைப்பட்டார், கூப்பிட்டார், உடனே மோசே வனாந்தரத்திலிருந்து பார்வோனை நோக்கி போயிட்டார் அப்படின்ட்டோம். ஆனால் மேட்ரு என்னன்னா, மோசேக்கும் தேவனுக்கும் ஒரு கான்வர்சேஷனே நடக்குது. என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, மோசே ஒரு 5 சாக்குகள் என்ன பண்ணுறாரு? போகாமல் இருக்கிறதுக்கு. எங்கே போகாமல் இருக்க? ஆத்ம ஆதாயம் செய்யாமல் இருக்க. எதுக்கு? அப்போ ஆத்மாவை ஆதாயம் செய்யணும் தானம்மா. எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த ஆத்மாக்கள் இல்லையா? அவங்க அடிமைத்தனத்தில் இல்லையா? அவங்க விடுதலைக்காக இல்லையா? அவங்களுடைய கூக்குரல் இல்லையா?
ஆண்டவர் மோசேட்ட பேசுகிறாரு, எப்போ ஆத்ம ஆதாயம் செய்யணும்பா கிளம்பி வா அப்படின்னு. இப்போ மேட்டர் என்னன்னா, மோசே 5 சாக்குகளை சொல்கிறாரு. இன்றைய ஆத்ம ஆதாயர்களும் இவ்வித சாக்குகளை சொல்வதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நம்ம பண்ணுறது தான் சொல்கிறாரோ? அல்லேலூயா. விஷயம் புரியுதா? பாருங்கள், எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்க மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். வாமா, அங்கே ஆத்மா இருக்குமா, அங்கேருந்து விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வரணுமா. மேட்ரு என்ன? அடிமைத்தனத்தில் இருக்காங்கம்மா, அப்பா பரம கானானுக்கு கூட்டிகிட்டு வரணும்ப்பா, ஆத்மாக்கள் நிறையா இருக்குப்பா, வாப்பான்னு கூப்பிடுறாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? ஆத்மா ஆதாயகர்கள் ஆகிய நாம் சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட மோசே மாதிரி. இப்போ மோசே என்ன சாக்கு சொன்னார்? மோசையோடு சொல்கிற சாக்கு இன்றைக்கு இருக்கிற ஆத்மா ஆதாயர்களோடு எப்படி மேட்ச் ஆகுது? எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதா? என்ன அழகாக பொருந்தது பாருங்கள். இப்போ தான் நம்ம இப்படி, நம்பால் அப்பயே அப்படி. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம இப்போ தான், நமக்கு மேலே ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கிறாரு, முற்பிதாக்களே இந்த பஞ்சாயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வச்சுருக்கிறாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். பாருங்கள், முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் வெறுமனமே ஒரு நாட்டில் வசிக்கலை. அவங்க சும்மா ஏதோ ஒரு நாடு. இப்போ நான் போனேன் துபாய்க்கு, இங்கேருந்து பொழப்புக்கு, இங்கேருந்து பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி துபாய்க்கு போனேன். போய் வெறுமனமே ஒரு நாட்டிலேருந்து பொழைக்க போனேன்னா, ஒரு நாட்டில் மட்டும் இருந்தேன்னா இருந்தேன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க பாருங்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு வெறுமனமே ஒரு நாட்டில் வசிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். புரிஞ்சிச்சா? அன்பு தேவ பிள்ளைகளே, சுமைகளை சுமந்தார்கள். புரிஞ்சிச்சா? அவர்கள் துன்பப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விடுதலை தேவைக்காக காத்து இருக்கிறார்கள். விடுதலை தேவைகள் மத்தியில் என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வர மோசேயை வாப்பான்னு கூப்பிட்டார். புரியுதா? அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா வெறுமனமே ஒரு நாட்டில் வசிக்கிறவர்களாக இருந்தாங்களா? இல்லைங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, சுமைகள் மத்தியில் இருந்தாங்க, துன்பத்தின் மத்தியில் இருந்தாங்க, விடுதலை தேவைக்காக இருந்தாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பணியை கொடுத்துருக்காரு. நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொல்கிறாரு. எதுக்காக உங்களை ஆண்டவர் அழைத்தார்? எதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? ஆத்மா பணிக்கு வாப்பா, ஆத்மா ஆதாயம் செய்ப்பான்னு ஆண்டவர் ஏன் உங்களை கூப்பிட்றாரு தெரியுமா? ஏன் வசனத்தில் சொல்லி வச்சிருக்காரு தெரியுமா? ஏன் வேதத்தில் சொல்கிறாரு தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு ஜனங்கள் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அடிமைகளாக்கப்பட்டிருக்காங்க பிசாசுக்கு. அதுலேருந்து மீட்க தேவன் உங்களை ஆத்மா ஆதாய பணிக்காக அழைக்கிறார். ஆமென். அநேகர் சுமைகள் மத்தியில் இருக்கிறாங்க, அநேகர் துன்பத்தின் மத்தியில் இருக்கிறாங்க, இன்னைக்கு பிசாசின் பிடியில் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆத்ம ஆதாயகராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஆனால் நம்ம மோசே சில சாக்கு சொன்னது போல தான் நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மோசே என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். பாருங்கள், யாத்திரையாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்க முடியும். யாத்திரையாகமம் 2:23 சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். என்னவா? இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேல் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம். பாருங்க, மக்கள் என்ன பண்ற? அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அதோட சொல்லப்படலை, அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். இஸ்ரவேல் புத்திரரை, இஸ்ரவேல் அடிமையாக இருக்கிற, பாரங்களை சுமக்கிற, துன்பப்படுகிற, விடுதலைக்காக ஏங்குகிற, கூக்குரல் இடுகிற ஜனங்களை கண்ணோக்கி பார்க்குறார்.
அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஆத்தும ஆதாயகராக இருக்கிற உங்களை நோக்கி ஆண்டவர் சொல்கிற காரியம், இன்னும் ஜனங்கள் மனுகுலம், அந்த மனுகுலத்தை தேவன் கண்ணோக்கி இருக்கிறார். உங்களுக்காக இல்லை, தேவன் அவர்களை கண்ணோக்கி இருக்கிறார்ன்றதுக்காவது ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. அவர்கள் மீதும் தம்முடைய ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். அவர்களுக்கும் உங்களை போல சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களை போல அவர்களுக்கும் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்களை போல அவர்களுக்கும் விடுதலை அளிக்க விரும்புகிறார். உங்களை போல அவருக்கும் நித்தியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆத்தும ஆதாயகரே, இந்த மோசே சொன்ன 5 சாக்கு போல் நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? சாக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்டையாக இருக்கட்டும், பாஸ்டர்கிட்டையாக இருக்கட்டும், சபையிலையாக இருக்கட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எப்படி கண்ணோக்கினார்? ஆண்டவர் கண்ணோக்கினார்ன்னு இருக்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். எப்படியா கண்ணோக்கினார்? எப்படி கண்ணோக்கினார்? எப்படி பார்த்தாரா? மேட்ரு என்ன தெரியுமா? தேவன் நேரடியாக எகிப்திற்கு வானத்திலிருந்து இறங்கி ஒவ்வொரு இஸ்ரவேலையும் வெளியே கொண்டு வந்து விட்டாரா? ஆண்டவர் கண்ணோக்கினார்னா எப்படி? உடனே நேராக அங்கேருந்து வானத்திலேருந்து நேராக எகிப்துக்கு ஒரு சேட்டலைட் விடு, டக்குன்னு எல்லாத்தையும் ஏற்று அப்படியே அங்கே எகிப்துலேருந்து வேறு நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனாரா? இருக்கா? அப்படி பைபிளில் இருக்கா? அப்போ மேட்டர் என்ன தெரியுமா? ஆண்டவர் கண்ணோக்கினார். அவர் நேராக வானத்திலேருந்து இறங்கி எகிப்தில் அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்து வெளியில் விட்டுட்டு போகல. தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு மனுஷனை தான் தேர்ந்தெடுக்கிறார். உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார். உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மோசேயை தேர்ந்தெடுத்த தேவன் இன்னைக்கு என்ன, புதிய உடன்படிக்கையின் பங்காளராக இருக்கிற ஜனங்களாகிய நம்ம இந்த மனுகுலத்திற்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, மறந்துடாதீங்க, தேவன் கண்ணோக்குகிறார். ஜனங்களுக்காக, மனுகுலத்திற்காக, அடிமையில் இருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக தேவன் கண்ணோக்குகிறார். எப்படி தெரியுமா? அவர் நேராக வந்தல்ல, அவர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய உங்களை கொண்டு. இது எத்தனை பேருக்கு முதல்ல புரியுது? பாப்பா, உனக்கு புரியுதா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளை மறந்துடாதீங்க. ஆத்தும ஆதாய பணின்றது மோசே பண்ண வேலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமேன். யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு வா என்றார். இப்போ மேட்ரு என்னன்னா, மோசையை கூப்பிட்றாரு. என்னன்னு கூப்பிட்றாரு? இஸ்ரவேல் ஜனத்தில் என்னுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், என் ஜனம் இருக்காங்க பாருங்கள், அவங்க எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி பார்வோனிடத்துக்கு வான்னு கூப்பிட்றாரு. எங்கே வர கூப்பிட்றாரு? இப்போ நமக்கு நம்ம ஆத்ம ஆதாயம் பண்ணணுன்னா எங்கே போய் பண்ண போகிறோம்? விசுவாசிக்கிட்ட போய் பண்ண போகிறோமா? கிறிஸ்துவை அறியாதவனிடத்தில் போய் பண்ண போகிறோம். அப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே நிறையா பஞ்சாயத்து இருக்கும். அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறதில்ல, சாக்கு போக்கு சொல்கிறோம். இதே மாதிரி தான் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மோசை என்ன பண்ணுறாரு? எதையாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட எஸ்கேப் ஆகிடணும். அப்போ என்னென்ன சாக்கு சொல்கிறாரு பாருங்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய உண்மை இருக்குது. இதில் என்ன தெரியுமா? என்னென்னா, மக்களை ரட்சிப்பதற்காக ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. உண்மைதானே? நம்ம மனுஷனை ரட்சிக்க முடியுமா? அப்போ மனிதனை ரட்சிப்பதற்கான ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருது. ஆனால் அந்த நற்செய்தியை மக்களிடம் கொண்டு செல்ல தேவன் மனிதர்களாகிய நம்ம பயன்படுத்துகிறார். அதுதான் அந்த உண்மை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுருந்தா நல்லா கையை தட்டி அவரை மகிமைப்படுத்தணுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிப்பு நம்மளால் அல்ல, தேவனால். ஆனால் அந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னா, அந்த நற்செய்தி மக்களுக்கு எப்படி போகுதுன்னா, என்ன, தேவன் மனிதர்களாகிய நம்ம கொண்டு தான் பயன்படுத்துகிறார். அதுக்கு தான் சொல்கிறோம் ஆத்ம ஆதாய பணி, ஆத்ம ஆதாயகரனுடைய முக்கியத்துவம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனம் 15ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ரோமர் 10, 14, 15 விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பாங்க? பிரசங்கிக்கிறவன் இல்லை என்றால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவாங்க? அப்போ நீங்கள் தான் போய் என்ன பண்ணணும்?
பிரசங்கிக்கணும். அப்போ தான் கேள்விப்படுவாங்க, அப்போ தான் விசுவாசிப்பாங்க, அப்போ தான் ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. அதுதான் ஆத்தும ஆதாயம். ஆமென். எனவே ஆத்தும ஆதாயம் என்பது நாம் விருப்பப்பட்டால் என்பது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் விருப்பப்பட்டால் ஆத்தும ஆதாயம் வருவேன், செய்வேன், அது அல்ல. அது தேவனுடைய பொதுவான மனுகுலத்தின் அழைப்பு. எல்லாருக்குமே அந்த அழைப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது தேவனுடைய பொதுவான அழைப்பு. ஆத்தும ஆதாயம். நீங்கள் புறப்பட்டு போயின்ட்டாரு, நீங்கள்ன்ட்டாரு. புரியுதா? நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நம்ம ஆத்தும ஆதாயத்தை குறித்து நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது? நம்ம ஆத்துமா எத்தனை அறுவடை செஞ்சுருக்கிறோம்? நம்ம எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம்? எத்தனை ஆத்துமாவை சத்தியத்தில் நடத்தியிருக்கிறோம்? மொதல் சாக்கே என்ன தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க கூப்பிடுறாரு. சிஸ்டர், நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆண்டவர் கூப்பிடுறாரு ஆத்ம ஆதாயத்துக்கு. நம்பால் மோசே அடிக்கிற அந்தர் பெல்ட் என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எம்மாத்திரம்னா நான் யாரு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அவன் தன்னை பார்த்தான். மோசே என்ன பண்ணுறான் இந்த இடத்துல? தன்னை பார்க்குறான். புரியுதா இல்லையா? என்ன வார்த்தை சொல்கிறான்? நான் எம்மாத்திரம். மோசே தன்னை பார்க்குறாயா? இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இந்த மோசையை போல தான் நம்மளை பார்க்குறோம். ஆத்ம ஆதாயம் செய்கிறதுக்கெல்லாம் நான் எம்மாத்திரம். புரியுதா? நம்ம பண்ணுற காரியம் என்னன்னு? மோசே செய்த அதே தவிர தான் இன்றைக்கி ஆத்ம ஆதாயத்தில் நம்மளும் செய்கிறோம். என்னன்னு? நான் எம்மாத்திரம். என்னவா? நான் எம்மாத்திரம். ஆனால் மோசே அவன் தன்னை பார்த்தான். மோசே தன்னை பார்த்தபோது நான் எம்மாத்திரம், என்னிடம் என்ன தகுதி இருக்குது அப்படின்றது எண்ணம் தான் அவனுக்கு இருந்துச்சு. நான் எப்படி பார்வோனை சந்திப்பேன், நான் எப்படி இஸ்ரவேலை நடத்துவேன், இதெல்லாம் என்னது? அவன் தன்னை பார்க்குறான். தேவ பிள்ளையே, நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறதுனால தான் நான் எம்மாத்திரம், என்னிடம் என்ன தகுதி இருக்குது, நான் எப்படி பார்வோனை சந்திப்பேன், நான் எப்படி இஸ்ரவேலை நடத்துவேன். இந்த கேள்விலாம் எதனால் வருது சொல்லுங்களேன்? எதனால் வருது? ஆத்ம ஆதாயத்தில் எதனால் வருது? நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. ஆனால் மேட்ரு என்ன தெரியுமா? தேவன் சொன்னது யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திரையாகமம் 3:12. அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன். போதும். அவனை பார்க்குறான், நான் எம்மாத்திரங்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பதில் அவன்கிட்ட என்ன தெரியுமா? நான் உன்னோட இருக்கிறேன். அதுதான் பதில். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்ப்பது எனக்கு தகுதி அல்ல. நான் எம்மாத்திரம். நான் எப்படி பார்வோனை பார்ப்பேன், நான் எப்படி பார்வோனை சந்திப்பேன், நான் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துவேன். ஆனால் தேவன் சொல்கிறது என்னென்னா, நான் அவங்க கூட இருக்கேன். அவ்வளோதான். அவனுக்கு விளக்கம் கொடுத்துட்டுல ஆண்டவர். ஒரே வார்த்தை, என்னது? ஆத்ம ஆதாயம் மோசே செய்ய, ஆத்மாவை அடிமைத்தனத்திலேருந்து மீட்க நான் எம்மாத்திரம்னா, இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு என்ன தகுதி இருக்குது, நான் எம்மாத்திரம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் உங்களை நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம் பண்ணு, நான் அவங்க கூட இருக்கேன். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஆமென், அல்லேலூயா. ஆத்ம ஆதாயகரின் முதல் சாக்குப்போக்கு என்ன தெரியுமா? என்னால் முடியாது, நான் எம்மாத்திரம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு என்ன இருக்குது பாஸ்டர், அதை உங்கள்கிட்ட எப்படி நாங்கள் சொல்கிறது? அந்த எண்ணெல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் முடியாது. நான் வேதத்தை அதிகமாக என்ன பண்ணலை, ஆத்ம ஆதாயம் செய்ய போகிறதுக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா? ஒரு பயம். எனக்கு என்ன சரியா, எனக்கு இன்னும் வேதம் தெரியாது. வேதத்தை நான் அதிகமாக படிக்கலை. ரெண்டாவது, எனக்கு என்ன பண்ண தெரியாது, பிரசங்கிக்க. பாஸ்டர், ஆத்ம ஆதாயம் ஓகே, அதை எப்படி பிரசங்கிக்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஊழிய அனுபவம் பெருசாக, எனக்கு அந்த மாதிரிலாம் ஆத்ம ஆதாய பணிக்கெலாம் பெரிய அனுபவம் எனக்கு ஊழியத்தில் இல்லை. நான் பெரிய ஊழியக்காரனும் இல்லை. சொல்கிறது புரியுதா? மோசே சொல்லிட்டான் ஒரே வார்த்தையா, என்னென்னு? அவன் தன்னை பார்க்குறான். தன்னுடைய மைண்டில் தன்னை பற்றி ஒரு ஜட்ஜ் பண்ணுறான். என்னென்னு? நான் எம்மாத்திரம், எனக்கு அந்த தகுதி இல்லை. நான் எப்படி பார்வோனுக்கு முன்னாடி
நான் எப்படி அவ்வளோ பெரிய ஜனங்களை நடத்த? ஆனால் மேட்டர் என்னன்னா, தேவன் அவன்கிட்ட சொன்ன ஒரே பதில், நான் உன் கூட இருப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அநேக வேலைகள் ஆத்தும ஆதாயத்தில் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா, அது என்ன சொல்லுவாங்க, அது என்னன்னா, என்னால் நான் ஏமாத்துறேன், எனக்கு அந்த தகுதி இல்லை, ஐயா எனக்கு பிரசங்கிக்க தெரியாதியா, ஐயா எனக்கு ஊழிய அனுபவம் இல்லையா, ஐயா நான் பெரிய ஊழியக்காரன் இல்லையா, என்னால் முடியாதியா, நான் வேத அறிவு இல்லையா. மேட்ரு என்ன தெரியுமா? ஆனால் தேவன் நம்மிடம் கேட்பது என்ன தெரியுமா? நான் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்மளிடத்தில் கேட்பது, அம்பா நீ பெரிய ஆளான் என்பது அல்ல. இப்போ ஆண்டவர் கேட்குறது என்னன்னா, நீ பெரிய ஆளான்லாம் ஆண்டவர் உன்ட்ட கேட்கல. ஆண்டவர் கேட்குறது என்ன தெரியுமா? நீ கீழ்ப்படுகிறாயா என்பது தான். வாப்பா, எகிப்தில் என் ஜனம் இருக்காங்கப்பா, அவங்கள அழைச்சி கொண்டு வரணும், அந்த ஆத்மாக்கெல்லாம் அடிமையில் இருக்குது, விடுதலைக்காக உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வாப்பான்னும்போது மோசே சொன்ன சாக்கு என்னது? நான் ஏன் ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் ஏமாத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம ஆத்ம ஆதாயத்தில் சொல்கிற சாக்கு இதுதான், எனக்கு தெரியாது, என்னால் முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குறது உங்களை, நீங்கள் பார்க்குறது, நீங்கள் தேவனை பாருங்கள். தேவன் சொல்கிறது என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரே பதில் அந்த இடத்துல என்னது? நான் உன் கூட இருக்கிறேன். நீங்கள் ஆத்ம ஆதாயத்துக்கு வாங்க. நீங்கள் ஏமாத்துறோன்னு உங்களை குறித்து ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அது உங்கள் பார்வை. தேவன் உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆத்ம ஆதாயத்துக்கு தகுதி என்ன? ஆத்ம ஆதாயத்திற்கு தகுதி என்ன? நம்ம நினைக்கிறோம் ஆத்ம ஆதாயத்துக்கு என்ன வேணும், என்ன வேணும் சொல்லுங்களேன். ஆத்ம ஆதாயத்துக்கு என்ன வேணும் ஆண்டி? தகுதி வேணும். தப்பா எப்படிப்பா ஒரு ஆத்ம ஆதாயத்துக்கு போகிறோன்னா ஒரு தகுதி இல்லாமல் எப்படி போகிறது? நம்ம தகுதி வேணும்னு சொல்கிறோம், ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்றதை உங்களுக்கு எடுத்து காமிக்கட்டுமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். போதும், இதுதான் தகுதி. தகுதி என்ன? தகுதி என்ன? இப்போ இந்த தகுதி எத்தனை பேருக்கு இருக்கு? இவ்வளோ ஞானிகள் இருக்கீங்களாப்போ? நான் ஒத்துக்கிறேன்ப்பா, இந்த தகுதி எனக்கு இருக்குது. இந்த ஆத்ம ஆதாயத்துக்கு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் எப்படி பார்வோனை சந்திப்பேன், எப்படி நான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவேன்? அது உங்களுடைய பார்வை, உங்களை பற்றி. தேவன் சொல்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறாருன்னு. அது மாத்திரமில்லை, இந்த ஆத்ம ஆதாயத்துக்கு தகுதின்றோமே, உண்மையான தகுதி என்னன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ எனக்கு அந்த தகுதி இருக்குது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சா? ஏம்மா கை வலிக்குதா? சரி, ரைட். நம்ம பேசுகிற சத்தியம் உங்களுக்கு போய் சென்றடைஞ்சால் போதும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த சத்தியத்தினுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யட்டும். ஆனால் நான் சொல்கிற சத்தியம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப ஆழமானது. இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று இந்த சத்தியத்தை கேட்டதுனாலே ஒரு நாள் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். ஜாக்கிரதை. ஏதோ கேட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா? பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நான் பேசுகிறதெல்லாம். இந்த காட்சி ஒரு நாள் உள்ளரங்கமாக இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும். ஜாக்கிரதை. சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பைபிளில் இந்த வசனத்தில் சொல்கிற தகுதி எனக்கு இருக்குது. அப்போ நான் தாராளமாக ஆத்ம ஆதாயம். எத்தனை பேருக்கு இப்போயாவது புரியுது? புரிஞ்சிருந்தால் நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா கரங்களை தட்டி. மோசே ஒரு சாக்கு சொல்கிறான், ஏன் நான் ஏமாத்துறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ என்ன நீ பைத்தியமா, நீ தான் எனக்கு வேணும். அதுதான் தகுதி. நான் இழிவானவன், சூப்பர், அதுதான் தகுதி. கரங்களை தட்டுவோமா? நான் அற்பமானவன்,
ஏய் சூப்பர்ரா, அடுத்தது எனக்கு வேலை செய்கிறதுக்கு நீ தாண்டா வேணும். ரைட்டு. அடுத்தது இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டா. நிறையா இருந்துட்டாலும் ஆண்டவருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆண்டவர் பேச்சை கேட்க மாட்டோம். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்போம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்போம். ஆண்டவர் சொன்னதை கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு கேட்குற ஆள் தான் காதை முன்னே கேட்க முடியாதா? அப்படியே கேட்டு அதன்படி செய்கிற ஆள் தான் தேவை. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய். வசனம் சொல்லுது, மோசே தன்னை நினச்சான் நான் ஏமாத்துறோன்னு. உங்களை பார்க்காதீங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்கிற பதில் வளவள கொலன்னு இல்லை. ஒருவேளை நான் ஒரு விஷயத்தை விளக்குன்னு விளக்குற மாதிரிலாம் இல்லை. அவர் ரொம்ப சிம்பிள். அவன் அவ்வளோ நேரம் பேசினதை ஒரே வார்த்தையாக நான் அவன் கூட இருப்பேன். அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? மோசே சொன்ன சாக்கு என்னது சொல்லுங்களேன். நான் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்களேன். அதனால் உங்களுடைய பலவீனம் தேவனுடைய அழைப்புக்கு தடையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் நான் பலவீனமான மனிதன், நான் நிர்பந்தமான மனிதன், நான் என் ஆத்மா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படிப்பட்ட ஆள் தான் ஆல்வேஸ் வி வெல்கம். நான் சொல்கிறது புரியுதா? ரெட் கார்ட் பட்டு யாருக்கு தெரியுமா? நான் பலவீனமான மனிதன், நீ ஆத்மா ஆதாயம் செய்ய தடையில்லவா. நான் சொல்கிறது புரியுதா? பிரசங்கம் வேறு மாதிரி தெரியுதோ? தேவன் தகுதியுள்ளவர்களை மட்டும் அழைப்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினச்சிட்டோம் ஆண்டவர் தகுதியான மனிதர்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தகுதியுள்ளவர்களை மட்டும் அழைப்பதில்லை, அழைத்தவர்களை தகுதியுள்ளவனாகவும் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்னான்னு, சுத்தமானதுக்கப்புறம் குளத்தில் இறங்குவோன்னு. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன யோசிப்போம், ஞானஸ்தானம் எடுங்கப்பா, ஞானஸ்தானம் எடுங்க. ஏன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் மனமாற வேண்டியது இருக்குது, கொஞ்சம் திருந்த வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், இல்லை கொஞ்சம் காரியங்கள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் விட வேண்டியதெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் அப்படின்னு வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்தமாயிட்டு நான் தண்ணியில் இறங்குறேன்னு. விஷயம் என்னென்னா, தண்ணியில் இறங்குனீங்கன்னா சுத்தமாயிரும். அதுதான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நான் சொல்கிறது புரியுதா? என் பார்வை சுத்தமாயிட்டு தண்ணியில் இறங்குறேன், ஆனால் ஆண்டவ பார்வை தண்ணியில் இறங்குடா சுத்தமாவ. அதுதான் விஷயம். என் பார்வை நான் ஏமாத்துறோம், மோசையோட பார்வை ஏமாத்துறோம். ஆண்டவர் சொல்கிறார் நான் இருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியும் மோசையோட இன் அண்ட் அவுட்டு என்னன்னா, அவன் பலவீனமானவன், அவன் பைத்தியக்காரன், அவன் இல்லாதவன், எல்லாத்தையும் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ ஊழியத்தில் ஆத்மா ஆதாயத்துக்கு வரத்துக்கு என்னென்ன காரணம் சாக்கு சொல்கிறோமோ அத்தனை சாக்கு அவர் அறிவார். அந்த சாக்குள்ளவன் தான் எனக்கு வேணுன்றார். இனிமேட்டுக்கு யாராவது ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஆத்மா ஆதாயத்துக்குன்னு அடுத்த வாரத்துலேருந்து கூப்பிட்டோம்னு வைங்க, ஏதாவது நான் ஏமாத்துறோன்னு சொல்லிடுறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம சத்தியத்திலேயே கேட்போம். அப்படியே பாருங்கள். இன்னொரு காரியம், ரெண்டாவது சாக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்னும் 5 இருக்குல்ல, சீக்கிரம் முடிக்கணும்ல, வேகமாக போகிறேன். ரெண்டாவது சாக்கு என்ன தெரியுமா? இதே மோசே தான் ரெண்டாவது சாக்கு. ஃபஸ்ட்டு கூப்பிட்டதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரா இல்லையா? ரெண்டாவது இன்னொரு காரியம் நடக்குது. என்னன்னா, வாசிங்க யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன். நல்லா கவனிங்க. அப்போது மோசே தேவனை நோக்கி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? தேவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன், உங்களுடைய பிதாக்களின் தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று. நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா? யார் அனுப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? சில நேரத்தில் துபாயில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது துபாயிலேருந்து என் கூட வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அவங்க எங்கேயோ வேறு ஏதாவது ஊரில் இருப்பாங்க. நம்ம திருச்சி. இப்போ திருச்சியில் போய் இறங்கி இங்கேருந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நான் என்ன சொல்லுவேன், டே போகிறீங்களா, ரொம்ப சந்தோஷம்டா, ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அப்படியே ஏர்போர்ட்டில் எங்கள் வீட்டு ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அவங்கள்ட்ட வெளியில் போகும்போது கொஞ்சம் என்ன பண்ணிடு, வீட்டுக்கு கொடுத்துரு. இப்போ யாரோடைய கேர் ஆஃபில் வராரு? உங்களோட கேர் ஆஃபில். புரியுதா நான் சொல்கிறது? கரெக்டு தானே? புரியுதா?
உங்கள் வீட்டில் உங்கள் பையன்தான் கொடுத்து விட்டாரு, இல்லை உங்கள் ஹஸ்பண்டு தான் கொடுத்து விட்டாரு, உங்கள் அப்பா தான் கொடுத்து விட்டாருன்றாங்களே, அதே மாதிரி தான் இங்கே அவன் சொல்கிறான், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார். எங்கே போய் சொல்கிறான்? எகிப்து தேசத்தில் போய் சொல்லணும். சொல்றதுக்கு இவன் சொல்றான், என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். இன்னைக்கு ஆத்ம ஆதாய ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆத்ம ஆதாயர்கள் சொல்லுகிறதான முதல் சாக்கு போக்கு என்ன தெரியுமா? ஏமாத்துறோம். ரெண்டாவது என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. மோசே சொல்றாரு, நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன். இப்போ நமக்கு என்னன்னா, நம்ம ஆத்ம ஆதாயத்துக்கு வாங்குறீங்களே பாஸ்டர், நான் வந்தால் அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லுவேன்ற பயம். நான் என்ன பேசுறது? ஆமென். நான் போனால் அவர்கள் கேட்பார்கள், உன்னை அனுப்பிய தேவனுடைய பேர் என்னன்னு. நான் சொல்கிறது புரியுதா? அதுதானே வசனம் சொல்லுது. அப்பா மோசே இன்னொரு கேள்வியை ஆண்டவர்கிட்ட எழுப்புறான். என்னன்னா, நான் போனவர்கள் என்கிட்ட கேட்பாங்களே, உன்னை அனுப்பிய தேவன் பெயர் என்னன்னு, நான் அவர்களுக்கு என்ன சொல்கிறது? ஆத்ம ஆதாயத்துக்கு வரவங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயத்துக்கு வந்தால் நான் என்னத்தாங்க சொல்கிறது? எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது? நான் என்னத்ததுங்க ஆத்ம ஆதாயத்தில் வந்து சொல்கிறது? நான் என்னத்தை பற்றி சொல்கிறது? எதை சொல்கிறது? விஷயம் என்னென்னா பாருங்கள், தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் என்ன பண்ணுறாரு? யாருக்கு வெளிப்படுத்துகிறாரு? மோசே என்ன கேட்குறான்? மோசே என்ன கேட்டான்னு நான் இப்போ சொன்னேன். என்ன சாக்கு சொல்கிறான்? நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? அதுக்குன்னு ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா? யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். போதும். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஆனால் அவங்கள்ட்ட போய் என்னத்தையா சொல்கிறது? ஆத்ம ஆதாயம் ரைட்டு, எகிப்து தேசத்துக்கு போக சொல்லிட்டீங்க, நாங்கள் போகிறேன்னு வைங்க. அவன் என்கிட்ட பிதாக்களின் தேவன் அனுப்புனார்னா அவன் பேரெல்லாம் கேட்பானே, அவனுக்கு நான் என்னத்தை சொல்கிறது? அவன்கிட்ட நான் என்னத்தை சொல்லுவேன்? அதுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் ஒன்று தான், ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன தெரியுமா? தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லுனார். அவ்வளவுதான். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம ஆத்ம ஆதாயத்துக்கு போகும்போது நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம போய் என்னத்தை சொல்லுவோம், என்னத்தை சொல்கிறதுனே தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, ஆத்ம ஆதாய ஊழியத்துக்கே வரதில்லை. மேட்டர் என்னென்னா, நீ அங்கே போ, ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. புரியுதா? இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா, இது எதை காட்டுகிறது அப்படின்னா, மோசேக்கு எல்லா பதிலுக்கும் அர்த்தம் இல்லை. ரெண்டாவது இப்படி சொல்லலாமே, மோசே எல்லா பதிலும் மோசேக்கு என்ன பண்ணலை, தெரியலன்னு சொல்லலாமா? நான் சொல்கிறது புரியுதா? மோசேக்கு எல்லா பதில்களும் தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அவர்களிடத்து என்ன சொல்வதுன்னு என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். அவனுடைய சாக்கு என்னன்னா, ரெண்டாவது, நான் அவங்கள்ட்ட போய் என்னத்தை சொல்லுவேன், நான் அவர்களுக்கு என்னத்தை சொல்லுவேன். இன்றைக்கி அநேகர் ஆத்ம ஆதாய பணி செய்கிறதுக்கே ஒரு தயக்கம் என்னென்னா, நான் அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு. ஆனால் தேவனுக்கு எல்லா பதில்களும் தெரியும். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே மேட்ரு என்னென்னா, இந்த கேள்வியை கேட்குறதுனால மோசேக்கு பதில்கள் தெரியலன்றது தெரியுது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாங்கள் போய் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலன்றது தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்றது இன்னும் முழுமையாக நீங்கள் அறியவில்லை என்பது தேவன் அறிவார். மோசைக்கும் தெரியலன்றதையும் தேவன் அறிவார். ஆனால் அப்படிப்பட்ட மோசையை தான் வான் கூப்பிடுறாரு. அதே மாதிரியான உங்களையும் என்னையும் தான் வான் கூப்பிடுறாரு ஆத்ம ஆதாயத்துக்கு. ஏன்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அதனுடைய பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் அவர்களுக்கு என்னத்தை சொல்லுவேன்னா, ஒன்றே ஒன்று சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமேன். அவர் தான் ஆல்வா, அவை தான் ஒமேகா. ஆமேன். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். அவரை ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். மோசைக்கு இதை விட ஒரு பதில், அவன் முதல்ல ஒரு பதில் வைக்கிறான், எம்மாத்திரம்னா என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னார்? நான் எம்மாத்திரம்னா நான் அவன் கூட இருக்கேன்ட்டார். இங்கே நான் என்ன சொல்கிறதுன்னாரு, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை புரிஞ்சா
நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைய ஆத்ம ஆதாயர்களின் சாக்கு போக்கு, இன்றைக்கு இருக்கிற ஆத்ம ஆதாயர்களோட இருக்கிறாங்க இல்லையா, மோசே ஒரு சாக்கு போக்கு சொன்னார். அது அப்படியே ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர் என்னிடம் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவது? போய் ஏதாவது நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம், ஆத்ம ஆதாயம் பண்ண போகிறோன்னா, அவங்க திருப்பிக்கிட்டு எதுவுமே கேட்காத வரைக்கும் சுவிசேஷம் எங்கே ஆன் பண்ணி விட்டோன்னு தெரியாது, கிருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சிங் 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 சிங். திடீர்னு நிறுத்தி அவன் நடுவில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான்னு வைங்க, சிங்கு தான். அதுக்கப்புறம் அடுத்து சிங் சிங்கே. பார்த்துருக்கீங்களா? சிலவர் திறந்து விட்டோன்னா அழகாக வேகமாக பார்ப்பாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்களா, ஏதாவது நமக்கு ஏதாவது அடிமை சிக்குவாங்களா. எதை சொன்னாலும் ஊன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உற்சாகமாக அடிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஏத்தாப்பில் இருக்கிறவன் கொஞ்சம் ஞானியாவோ இல்லை கொஞ்சம் அறிவாவோ இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமாகவே கேள்வி கேட்குறவனா நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, ஆத்ம ஆதாயத்தில் போனோன்னே அங்கே மேட்ரு என்னென்னா, நடுவில் ஒரு கேள்வி கேட்கும்போது தெரிஞ்சிடும் அவனுடைய அறிவு ஆற்றல் என்னன்னு. அப்போ உடனே இந்த சிங் 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 சிங்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, சிங்கு தான். அதுக்கப்புறம் என்ன ஆகாது? ஆனால் அதனால தான் இந்த ஆத்ம ஆதாயத்தில் பார்க்கும்போது, அவர் என்னிடத்தில் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? வேத வசனம் பெருசாக எனக்கும் தெரியலையே, அவர் வேறு மதத்தை சார்ந்தவராச்சே, அவர் என்னிடம் கேள்வி கேட்டால் நான் மாட்டிக்கொள்வேனே, எல்லா வேத வசனங்களும் எனக்கு மனப்பாடமாக தெரியாதே அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல. இதே தான் இங்கே மோசையும் சொல்கிறாரு. என்னன்னு? நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? உங்களை மாதிரி என்ன மாதிரி மோசைக்கும் எல்லா கேள்விக்கும் பதில்கள் தெரியவில்லை. அப்படி ஒரு சாக்க சொல்லும்போது தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுன்னு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார்னா, சொல்லுவார்னா, ஆத்ம ஆதாயத்திற்காக போயிருக்கிற நம்மளோடும் அவர் இருக்கிறார். அங்கே நீங்கள் என்ன பேசணும்னு அவர் சொல்லுவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஆனால் இயேசு சொன்னதை பார்க்குமே. இப்போ இந்த இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு 10 எடுக்க வேணாம், 10:19 அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம், அதை நீங்களே வாசிங்களேன் சிஸ்டர். மத்தேயு 10வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு என்ன சொல்கிறாரு? ஏன்னா எனக்கு அவர்கள் கேட்டால் என்ன சொல்கிறது என்று தெரியலன்றோம் இல்லையா ஆத்மாதாயத்தில். அப்படி உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு வாசிங்க. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். போதுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களே, ஆத்ம ஆதாயத்துக்கு அங்கே வந்து திடீர்னு அவங்க எதையாவது கேட்டுவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அங்கே போய் நான் என்னத்தை சொல்லுவேன்? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதீங்க. மோசே மூலம் சாக்கு சொல்லாதீங்க, மோசே சொன்ன சாக்க சொல்லாதீங்க. ஏன்னா வாசிங்க சிஸ்டர், நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். 10-19 வாச்சோம் இல்லையா? அப்படியே 20 வாசிச்சிருவோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். போதும், நீ ஒன்று தான் பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு வா, அது போதும். ஆமென், ஹல்லேலூயா. 2வது சாக்கு, மோசே சொன்ன சாக்கு எது? என்னது? நான் என்னத்தை சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இதன் பொருள் ஆயத்தம் தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆயத்தம் தேவையில்லையா? அது இல்லை. வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் எல்லாம் தெரிந்த பிறகு தான் ஆத்மாதாயம் செய்வன் என்பது தவறான சாக்கு. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ஆத்ம ஆதாயத்திற்கு குறைந்தபட்சம் என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும்? நாம் பாவின்றது தெரிஞ்சிருக்கணும். 2வது இயேசு இரட்சகர்ன்றது தெரிஞ்சிருக்கணும். 3வது இயேசு எனக்காக மரித்தார்ன்றது தெரிஞ்சிருக்கணும். 4வது அவர் உயிர்த்தெழுந்தார்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மனம் திரும்ப வேண்டும் என்பது தெரிஞ்சிருக்கணும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டுன்றது தெரிஞ்சிருக்கணும். ரட்சிப்பு அவரிடத்தில் உண்டுன்றதை தெரிஞ்சிருக்கணும். இதை விட வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது நமக்கு தெரியாதா? இதை சொல்கிறது தாங்க ஆத்ம ஆதாயம். 2வது மோசே ஒரு சாக்கு சொல்கிறான். என்னன்னு? நான் அவரிடத்தில் என்ன சொல்லுவேன் அப்படின்னு. ஆண்டவர் ஷார்ட்டாக சொல்லிட்டாரு, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லு.
நீங்கள் ஆத்ம ஆதாயத்துக்கு வந்தால் என்ன சொல்கிறது? ஒன்றும் இல்லை, அவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். ஆமென். நீங்கள் அங்கே என்ன பேசணுன்ற அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆத்ம ஆதாயம் செய்யுங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மூணாவது காரியத்துக்கு போவோம். மூணாவது சாக்கு போக்கு. மோசே அங்கே ஆண்டவர்கிட்ட என்ன சாக்கு சொல்கிறான்றதை பாருங்கள். என்னன்னா, யாத்திரையாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். வேகமாக வாசிங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். மூணாவது, மோசே ஒரு சாக்கு சொல்கிறான் தேவன்கிட்ட. என்ன சாக்கு சொல்கிறான் அப்படின்னா, அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க. இப்போ இதுதான் மிகவும் பெரிய என்னது, ஒரு பொதுவான நம்ம ஆத்ம ஆதாயத்துக்கு போனோம் அப்படின்னா, பாஸ்டர் நான் சொல்கிறதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க பாஸ்டர். சிஸ்டர், அந்த சிஸ்டருக்கு போய் கொஞ்சம், இல்லை அந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்களா, இல்லை அந்த வீட்டில் சொன்னீங்களா, அந்த சிஸ்டருக்கு சொன்னீங்களா, இல்லை நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க பாஸ்டர். ஆத்ம ஆதாயத்தில் நம்ம சொல்கிறோமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் நான் சொன்னால் அவர்கள் நம்ப மாட்டார்கள்னு யார் சொல்கிறா? தேவன் அவனிடம் என்ன சொல்றார் தெரியுமா? யாத்திரையாகமம் 4:2. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். போதும். அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள்ன்றா. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? உன் கையில் இருக்கிறது என்ன. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏன் கேட்குறாருன்னா, மோசேயினிடத்தில் இருந்த அது கோல் சாதாரண கோல் அல்ல, தேவனுடைய கரத்தின் அற்புதம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் சொல்கிறான், மூணாவது ஒரு சாக்கு சொல்கிறான், அவர்கள்ட்ட போய் நான் சொன்ன அவர்கள் நம்ப மாட்டார்கள்னு. அதுக்கு ஆண்டவர் அவனுக்கு சாட்டாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிறது என்ன. அவ்வளோதான், அதான் பதில். ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? அவருடைய வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, நாவில் உங்களுடைய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆத்ம ஆதாயம் செய்ய போகிறவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, சொல்லுங்க. ஏன்னா உங்கள் நாவில் என்ன இருக்குது? அவருடைய அதிகாரம் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? இன்றைய ஆத்ம ஆதாரிகளுடைய சாக்கு என்ன தெரியுமா? நான் சொல்லியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் என்னை கேலி செய்வார். எதுக்காக ஆத்ம ஆதாயம் செய்கிறதில்ல? ஓப்பனாக சொல்லுங்கள். ஆத்ம ஆதாயம் ஏன் நம்ம செய்கிறதில்ல தெரியுமா? சரி, உறவுகள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா? அவர்கள் என்னை என்ன பண்ணுவாங்க? கேலி செய்வாங்க. அவர்கள் என்னை பார்த்து என்ன பண்ணாங்க? சிரிப்பாங்க. அது மாத்திரமல்ல, என் குடும்பத்தில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்பதில்லை. அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர், அவர் கேட்க மாட்டார். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இருதயத்தை மாற்றுவது பரிசுத்த ஆவியானோட வேலை. அவன் கேட்க மாட்டான் என்னை நம்ப மாட்டான்னு சொல்கிறது நம்ம வேலை இல்லை. மோசே அந்த சாக்க சொன்னான். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம சொல்லணும். அவங்க இருதயத்தை மாற்ற வேண்டியது யாரோட வேலை? சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொல்லி முடிச்சிட்றேன்னு சொல்லுங்களேன். யாரோட வேலை? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா? நான் எப்படிப்பா போய் ஆத்மாதாயம் செய்கிறது அப்படின்னா, நமது வேலை விதைப்பது, தேவனுடைய வேலையில் வளர செய்வது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? மோசே சொன்ன 3வது சாக்கு என்னது? இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னது? சரி, 4வது விஷயத்துக்கு நேரம் வருவோம். 4வது சாக்கு போட்டுக்கோங்க. 4வது சாக்கு என்ன சாக்கு தெரியுமா? யாத்திரையாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். வேகமாக வாசிப்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்னா, எனக்கு பேச்சு திறமை இல்லை, அதனால நான் போக மாட்டேங்கிறான். நீ எங்கே அனுப்புறீர்? எகிப்து தேசத்துக்கு பார்வன்ட்டு அனுப்புறீர். எனக்கு என்ன இல்லை? என்கிட்ட பேச்சு திறமை இல்லை, என் வாக்கு வல்லவன் நான் அல்ல, எனக்கு பேச்சு திறமை இல்லைன்றான். இன்றைக்கி நம்மளும் ஆத்ம ஆதாயத்தில் ஏன் போகிறது கிடையாது தெரியுமா? எனக்கு என்ன இல்லை, எனக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய பாஸ்டர் அளவுக்குலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சிஸ்டர் அளவுக்குலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரதர் அளவுக்குலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது. மேட்ரு என்னென்னா, அவன் 4வது ஒரு சாக்கு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் போய் எகிப்து தேசத்தை அடிமையிலேருந்து மீட்க மாட்டேன்றது என்ன சாக்கா? எனக்கு பேச்சு திறமை இல்லையா.
பாருங்க, இங்கே மோசே தன்னுடைய திறமையின்மையை முன்வைக்கிறான். என்னால் பேச முடியாது. தேவனுடைய பதில் எல்லாத்துக்கும் ஆண்டவர் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரா இல்லையா? இப்போ இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? யாத்திராகமம் 4:11. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? சம்பட்டு எடுத்து அடித்த மாதிரி இருக்குமா இல்லையா? அவன், ஆண்டவரே நான் போக மாட்டேன், நீங்கள் பாட்டு பார்வன்ட்டு போக சொல்கிறீங்க, எனக்கு என்ன இல்லை, பேச்சு திறமை இல்லை, எனக்கு கொஞ்சம் மந்த நாவு, திக்கு நாவு, மந்த புத்திக்காரன், நான் கொஞ்சம் திக்கு நாவுக்காரன் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறான்? 4வது அப்படி ஒரு காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன காரியம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? உனக்கு வாயை கொடுத்தவரே நான் தான், அந்த வாயை பேச வைக்க என்னால் முடியாதா? புரிஞ்சு அதுக்கு அர்த்தம் என்னன்னு? ஆமேன். உனக்கு வாய் கொடுத்தது நான் தான்றாரு. ஆமேன், அல்லேலூயா. இன்றைய ஆத்ம ஆதாயகரின் சாக்கு போக்கு என்ன தெரியுமா? எனக்கு பேச தெரியாது, என்னுடைய தமிழ் நல்லா இல்லை, என்னுடைய ஆங்கிலம் நன்றாக இல்லை. சிலருக்கு ஆங்கிலம் சுத்தமாகவே இல்லை. என்ன, எனக்கு பிரசங்கிக்கிற திறமை இல்லை, என்னுடைய நல்ல குரல் இல்லை. அப்படியே இந்த சொல்லுவாங்களே, உன்னிகிருஷ்ணன் குரல் மாதிரி கொடுத்துட்டா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவோன்ற மாதிரி. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ என்னென்னா, எனக்கு என்ன இல்லை? பேச திறமை இல்லை. என்னென்னு, எனக்கு பேச தெரியாது, எனக்கு தமிழ் பேச வராது, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு நல்ல குரல் இல்லை, நான் படித்தவன் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அது நீங்கள் உங்களை நினைக்கிறது. ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? உனக்கு வாயை உண்டாக்கினது யார்? ஆமேன். ஆனால் ஆத்ம ஆதாயத்திற்கு முதலில் தேவைப்படுவது வாக்கு திறமை. என்னது வாக்கு திறன்? அதாவது பேச்சு திறன் அல்ல. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நல்ல பேச்சு திறன் உள்ளவங்களால தான் ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும்னு. யோவான் 4 பார்க்க முடியும். சமரிய பெண்ணை பாருங்கள், அவள் வேதாகம கல்லூரி படித்தவளா? சமரிய ஸ்திரீ இருக்காளே, அவள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? அவள் என்ன இறையியல் பட்டம் பெற்றவளா? ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு யோவான் 4வது அதிகாரம் 29வது வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் 4:29 என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான். அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அளவுதான் மேட்ரு. இவனை பட்டம் படித்தவளா, பைபிள் காலேஜ் படித்தவளா? ஒன்றும் இல்லை. இயேசுவை அப்போ தான் சந்திக்கிறா, 1 to 1. அவளை சந்தித்ததுக்கப்புறம் அவளை என்ன பண்ணிட்டா தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் பட்டதாரி கிடையாது, அவள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவள் பெரிய ஞானவான்னு சொல்லப்படலை. இன்னும் சொல்லப்போனால் அவள் பாவின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாவி இயேசுவை சந்தித்த உடனே அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ரு என்ன தெரியுமா? அவளுடைய சாட்சியின் மூலம் பலர் இயேசுவினிடம் வந்தார்கள். கரங்களை தட்டி அவளுடைய ஒரு சாட்சி என்னாச்சு தெரியுமா? அப்போ எனக்கு இந்த பேச தெரியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, எனக்கு பேச்சு சரியாக வராதுன்ற உங்கள் சாட்சியை சொல்லுங்கள். அதை விட வேறு எதுவுமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை சொல்லுங்கள். அவள் வேற ஒன்றும் சொல்ல, நான் பாவியான ஸ்திரீ, இயேசுவை நான் சந்தித்தேன், அவர் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு தன்னை குறித்த சாட்சி. இப்போ மேட்ரு என்னன்னா, அதே 4வது அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிங்க. என்னாச்சுன்னு பாருங்க. அவள் போய் ஊருக்குள்ளே சொன்னோன்னே, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அதுதான் ஆத்ம ஆதாயம். அவ சாட்சி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்களாம்? இயேசுவை விசுவாசிச்சாங்க. சொல்றது புரியுதா? இனிமேட்டுக்கு எனக்கு கூட்டத்தில் பேச வராது, எனக்கு அது வராது, எனக்கு இது வராது, எனக்கு எதுவும் வராது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சரி, நேரம் இல்லை, 5வதுக்கு போயிடுவோம். அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ வரும். ஏன்னா எத்தனாவதுக்கு வந்தாச்சு? சரி சரி. 5வது சாக்கு மோசே சொல்கிறான் ஆத்ம ஆதாயம் செய்கிறதுல. என்ன ஆண்டவர் சொன்னதுக்கு எகிப்து தேசத்து அடிமைகளை விடுதலையாக்க அவர் சொன்ன அடுத்தது ரொம்ப ரொம்ப இது என்னன்னா, இது என்னன்னா, ஆண்டவர் 4 சாக்கியம் கேட்டுக்கிட்டு இருந்தார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணார்? சொன்னாரா இல்லையா? சொன்னார்னா சொன்னாருன்னு சொல்லுங்கள், சொல்லலைன்னா சொல்லலைன்னு சொல்லுங்கள், இல்லை எப்போ பிரசங்கத்தை முடியினாது கேளுங்க, நான் விளக்கத்தை கொடுத்துட்றேன். என்னென்னா மேட்ரு என்னென்னா, இந்த 5வதுல ஆண்டவர் கோபமாயிட்டார்.
ஆண்டவருக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, எல்லாத்துக்கும் விளக்கத்தை கேட்டுவிட்டு, எல்லாத்துக்கும் பதிலை கேட்டுட்டு, இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மோசே யாத்திராகமம் 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற, நீர் எவ்வளவு அவர் புத்திசாலி, எப்படி நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிறவர்களை யாரையாகிலும் அனுப்பும் என்றார். நான் போக மாட்டேன், வேற யாரையும் அனுப்புன்னு அர்த்தம். என்ன சொல்கிறேன், இவ்வளோத்தையும் கேட்டுவிட்டு நான் போக முடியாது, வேற யாரையாவது அனுப்புங்க. இந்த 5வது சாக்கு என்ன தெரியுமா, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாராயிலையும் அனுப்பும். என்னடா பாஸ்டர்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னா, வேறு யாராவது இருந்தால் பாட சொல்லுங்கள் பாஸ்டர். ஐயோ பாஸ்டர், வேறு யாராவது இருந்தால் பிரசங்கம் பண்ணு பாஸ்டர். அடுத்த வாரம் இல்லை, அடுத்த மாதம் நான் வந்து எப்படியாவது சங்கீத போதி பாஸ்டர், இந்த வாரம் விட்டுருங்க பாஸ்டர், அந்த வாரம் விட்டுருங்க பாஸ்டர், அதுக்கு அடுத்த வாரம் விட்டுருங்க பாஸ்டர். இல்லை வேறு யாராவது பாட சொல்லுங்கள் பாஸ்டர். இல்லை வேறு யாராவது பேச சொல்லுங்கள். இல்லை பாஸ்டர், வேறு யாராவது காணிக்க பாட்டு. அவன் அங்கே வச்சுருக்கிறான். ஆண்டவரே கோபப்படுத்துகிற வேலை என்னது, ஒன்று செய்யினா செய்ய மாட்டேங்கிறது. நாங்களே ஏமாத்துறோம். மீன் பாருங்கள், இங்கே 5வது சாக்கு என்ன, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்பும். இது மிகவும் ஆபத்தான சாக்கு. இந்த மேட்ரு என்னென்னா, முதல் 4 சாக்குகளுக்கு பிறகு மோசே இறுதியால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னை அனுப்பாதீர், என்னை கூப்பிடாதீர். இதுதான் உண்மை பிரச்சனை. கடைசியாக என்ன பிரச்சனை, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் உண்மை பிரச்சனை என்ன, அவன் உண்மையில் நான் முதல்ல என்ன சொல்கிறான், நான் ஏமாத்துறோம். 2வது என்ன சொல்கிறான், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன். 3வது அவர்கள் என்னை என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, 4வது என்ன, நான் பேச்சு திறமை இல்லாதவன் என்ற காரணங்களை சொன்னால் இறுதியாக ஒன்று சொல்கிறான், வேறு ஒருவரை அனுப்புவோம் என்று சொல்கிறான். என்னென்னு, வேறு யாரையாவது அனுப்பும். இப்போது என்னென்னா, இன்றைய ஆத்துமாதைகளின் 5வது சாக்கு போக்கு என்ன தெரியுமா, பாஸ்டர் ஆத்துமாதையும் செய்வார், பாஸ்டர் பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவாமா, சபை ஊழியர்கள் செய்வார்கள். உடன் ஊழியர்களை ஏற்படுத்தி வச்சுருக்கோம், அவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்தது சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆத்ம ஆதாயம் செஞ்சுப்பாங்க. என்னுடைய நண்பன் இருக்கான், அவன் நல்லா என்ன பண்ணுவான், பேசுவான், அவனை கூட்டிகிட்டு போங்க. இந்த சாக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறோமா இல்லையா. மத்தேயு 28 வாசிங்க, மத்தேயு 28 வாசிங்க, மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், கரெக்டா, இயேசு யாராவது புறப்பட்டு போங்கன்னு சொன்னாரா, இல்லாட்டி என்னன்னு சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய். புரியுதா? அதனால இங்கே மோசே என்னன்னு சொல்கிறான், வேற யாராவது அனுப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோசே சொல்கிற 5வது சாக்கு தான் நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவரை வேற யாராவது அனுப்பும்ன்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன, நீங்கள் புறப்பட்டு போய். சொல்லுங்களேன், நாங்கள் புறப்பட்டு போய், நான் புறப்பட்டு போய். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு? மோசே சொன்ன 5வது சாக்கு என்னன்னா, நான் போக மாட்டேன், வேறு யாராவது அனுப்பும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு போ. எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறது போல் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகத்தின் அதிபதி அநேக ஜனங்களை, அநேக ஆத்துமாக்களை என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா, சிறைப்படுத்திருக்கிறான் ஐயா. அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறாங்க ஐயா. பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. பாவன்ற பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாவன்ற பாரத்தினால் துன்பங்களை அனுபவிச்சிட்ருக்காங்க, வியாதியினாலும் வறுமையினாலும், தேவனை அறியாதது நிமித்தம். அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்ம ஆதாயம் வேணுயா, நீங்கள் புறப்பட்டு போங்க. நீங்கள் என்ன பண்ணுங்களா, ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னது சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், கொஞ்சம் உரத்த சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னது, நீங்கள் புறப்பட்டு போங்க. மோசே என்ன சொல்கிறான், நான் ஏமாத்துறோன்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசே என்ன சொல்கிறான், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்றான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் மோசே சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அடுத்தது நான் பேச்சு திறமை இல்லாதவன் சொல்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு,
வேறு ஒருவரனை அனுப்புங்கள்னு அவன் சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன் சகோதரனை ஆகியோன் உனக்கு பதிலாக இருக்கிறான்றார். ஆமென், அல்லேலூயா. நீ வர வேண்டியதான் உன் வேலை. ஆமென். ஆத்தும ஆதாயத்தில் நாம் யாரை பார்க்க வேண்டும் அப்படின்னா, மோசே தன்னை பார்த்தான், நான் உங்களை சொல்கிறேன். ஆனால் அவருக்கு பயம் வந்தது. நம்மை பார்க்காம, நாம் பலவீனத்தை பார்க்காம, நம்ம குறைய பார்க்காம, நம்ம பயமை பார்க்காம, நம்ம திறமையின்மையை பார்க்கக்கூடாது. ஆனால் இயேசுவை பார்க்கணும். என்ன பண்ணணும்? இயேசுவை பார்க்கணும். அவருடைய அதிகாரத்தை பார்க்கணும். அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய ரட்சிப்பை என்ன பண்ணணும்? ஆத்தும ஆதாயத்தில் பாருங்கள். நீங்கள் உங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எம்மாத்திரம்னு உனக்கு உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர் என்ன? நான் என்னத்தை சொல்லுவேன்னு சொல்லும்போது இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னவர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு உனக்கு நான் வாயாக இருப்பேன்னு சொன்னவர். அவர் நம்மளோடு இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசித்து நம்ம பிரசங்கத்தை முடிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அப்படியே எழுந்து எல்லாரும் வாசிப்போமா? எழுந்து எல்லாரும் வாசிப்போமா? ஆத்தும ஆதாயத்தினுடைய சாக்கு போக்கு இருக்கு இல்லையா? எபிரேயர் 12:2 நினைக்கிறேன். மைக்கில் சிஸ்டர் நீங்கள் மைக்கில் வாசிங்க, மற்றவங்க கூட வாசிக்கிட்டோம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் அவமானப்பட்டார், அவர் பாடுகளப்பட்டார். அவர் செய்யாதது ஒன்று, படாதது ஒன்று நீங்களும் நானும் ஆத்ம ஆதாய ஊழியத்தில் செஞ்சிட போகிறது, பற்ற போகிறது இல்லை. முடிவு சிங்காசனம். இந்த ஆத்ம ஆதாயத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? பரலோகத்தில் உங்களுக்கு முத்துக்கள் பறிக்கப்படும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆத்ம ஆதாயம் செய்யுங்க. சிக்கல்கள் எல்லாம் பார்க்காதீங்க, சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க. ஆத்ம ஆதாயத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆத்ம ஆதாயத்துக்கு நேராக நீங்கள் எழும்புங்க. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆத்ம ஆதாய ஊழியத்துக்கு வாங்க. உங்கள் எண்ணத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அது கிரியையில் வெளிப்படணும். அது என்ன இருக்கணும்? அது கிரியையின் மூலிமா வெளிப்படட்டும். ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அந்த ஆத்மா ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அது பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். மறந்துடாதீங்க. நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நேராய் திரும்புவோமா? அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் திரும்புவோம்.